ஏடிஎம்ல கார்டு போட்டா காசு வரும், ஆனா தங்கத்தை போட்டா 40 கிராம் தங்கத்துக்கு அரை மணி நேரத்தில் அக்கவுண்ட்டுக்கு வந்த சுமார் 4 லட்சம் ரூபாய். ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் தங்க ஏடிஎம். பொதுவா நம்ம ஏடிஎம்க்கு போய் கார்டு போட்டோம் அப்படின்னா காசு நம்ம கையில வந்துடும். ஆனா சைனால புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. சைனால இருக்கக்கூடிய ஷாங்காயில தான் தங்க ஏடிஎம் அப்படின்ற இது உலகம் முழுக்க கவனத்தை ஈர்த்துட்டு வருது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. நம்ம தங்கத்தை இந்த ஏடிஎம் குள்ள போட்ட உடனே அது தங்கத்தை உருக்கி அதோடைய பியூரிட்டியை செக் பண்ணி எடையை சரி பார்த்து அதோடைய மதிப்புக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய வங்கி கணக்குக்கே அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிடுதாமா. இது அரை மணி நேரத்துல நடக்குது அப்படின்றது உலக நாடுகளை ஆச்சரியத்துல ஆழ்த்துது. இந்த ஏடிஎம் என்ன பண்ணும் அப்படின்னா 3 கிராமுக்கு மேல எடை இருக்கக்கூடிய குறைஞ்சது 50% தூய்மை கொண்ட தங்கத்தை அந்த பொருளை தான் ஏத்துக்குமாமா. சோ இந்த தங்கத்தை உருக்கி அதோடைய தரத்தை செக் பண்ணி எடையை சரி பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கு சமமான மதிப்பை 30 நிமிஷத்துல நம்மளுடைய வங்கி கணக்குக்கே நேரடியா அமௌண்ட் அனுப்பிடுது. அண்ட் இதுக்கு எந்த ஆவணங்களும் அடையாள அட்டையும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் தங்கத்தோடைய மதிப்பு உயர்ந்துகிட்டே போகுது, இன்னொரு பக்கம் சீனா பலரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கு. இந்த இயந்திரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு முன்பதிவுமே செய்யணுமாமா. ஆனா இதோடைய டிமாண்ட் அதிகமா இருக்கிறதால மே மாசம் வரைக்கும் ரிசர்வேஷன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. இதை டெஸ்ட் பண்றதுக்காக ஒருத்தவங்க 40 கிராம் தங்க சங்கலை அதுக்குள்ள போட்டிருக்காங்க. சோ 40 கிராமுக்கு இந்திய மதிப்புப்படி 4.2 லட்சத்துக்கு மேல விற்பனையாளருடைய வங்கி கணக்குல அது வந்துடுச்சு அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது. இப்படி ஒரு ஏடிஎம் நம்ம இந்தியாவுக்கு வந்தா அது என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹானட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.